ஒரு குட்டி ஸ்டோரி. உங்கள் எல்லாருக்கும் பில் கேட்ஸ் தெரியும் கரெக்டாக? ஸோ அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கார். அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டேபிளில் அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு டேபிளில் 2 பெண்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது வந்து சடனாக அந்த பெண்களோட பிளேட்டில் வந்து அந்த பெண்ணோட பிளேட்டில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு கரப்பான்பூச்சி வந்து வந்துடுச்சு. உடனே அந்த கரப்பான்பூச்சி பார்த்தோன்னா அந்த கேர்ள் வந்து உடனே பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பதட்டமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த கரப்பான்பூச்சி என்ன ஆகிடுச்சுன்னா, உடனே அந்த காக்ரோச் கரப்பான்பூச்சி அது என்ன ஆகிடுச்சுன்னா, சடனாக அது பக்கத்தில் இருக்கிறவங்களோட அவங்க பக்கத்தில் இருந்தாங்க ஒரு பொண்ணு, அவங்களோட பிளேட்லேயும் போய் விழுந்துருச்சு. ஸோ அவங்களும் பயங்கரமாக பதறி அப்படியே கத்தி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ ஆமான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அந்த இதனால் அந்த ஒரு பதட்டத்தினால அந்த கரப்பான்பூச்சி என்ன ஆகிடுச்சுன்னா அப்படியே போய் நம்ம பில்கேட்ஸ் அவரோட ஷர்ட்டில் வந்து விழுந்துருச்சு. உடனே பில்கேட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னா, பில்கேட்ஸ் என்ன பண்ணாருன்னா அந்த டைம் உடனே அவர் பொறுமையாக எந்திரிச்சு ஒரு விண்டோ சைடு போய் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த கரப்பான்பூச்சி எடுத்து அப்படியே வெளியில் விட்டு வந்து உட்காந்துட்டார். இது தாங்க அந்த கரப்பான்பூச்சி தாங்க எல்லார் லைஃப்லையும் வர ப்ராப்ளம். அதை நம்ம எந்த மாதிரி அந்த டைமில் ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் பொறுத்து தான் நம்ம லைஃப் அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டு. ஸோ நம்ம அந்த கேர்ள்ஸ் மாதிரி பதறிட்டு பண்ணிட்டு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா இப்படி தான் பதறிட்டே தான் இருக்கும். இதே நம்ம பில்கேட்ஸ் மாதிரி பொறுமையாக நிதானமாக அந்த ப்ராப்ளத்தை அந்த டைமில் அதை ஹேண்டில் பண்ணோன்னா நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ப்ராப்ளமை பொறுமையாக நிதானமாக நின்று ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே.